முதல் 100 பேருடைய சொத்து அதிகமாக இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபியை விட அதிகமாகிட்ட காலத்தில் தினசரி ஒரு 27 கோடி பேர் பட்டினியாக போகிறாங்க. சராசரியாக நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஒரு 31 பேர் 31 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். நீங்கள் பிஜேபியை தோற்கடிப்பதற்காக அனைத்து பிஜேபிக்கு எதிரான வாக்குகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அறைகூவல். வழக்கு பதிவு செய்வது, நடவடிக்கை எடுப்பது, தண்டனை பெற்றுத்தர முயற்சிப்பது என்று இல்லைன்னா நீங்கள் அப்போ தான் கேள்வி. சமீப காலத்தில்னா கடந்த 10-15 ஆண்டுகளில் ஸ்லோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வன்முறை அல்லது போதை பொருள் இது அதிகரிச்சுக்கிட்டே வருது. நீங்கள் மு.க. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார், அவர் தான் காரணம்னு நீங்கள் குற்றச்சாட்டு பார்த்தீங்களா? அதுக்கு உங்களுக்கு ஆதாரங்களோடு தான் நீங்கள் பேசணும். உங்களுக்குள்ள பகை இருந்தால் நீங்கள் வேற எங்கேயாவது தேர்த்துக்கங்க, அதுக்கு தமிழ்நாட்டை காவு கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். பட் உங்கள் கவனத்துக்கு வந்த பிறகு நீங்கள் ஏன் தயங்குனீங்க என்பது மட்டும்தான் நான் சொல்லுவேனே தவிர, அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கூட இப்போவும் திமுக அரசாங்கம் இன்னும் பெட்டராக அந்த கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்திருக்கு, ஏன்னு கேட்குறேன். ஆனால் நீங்கள் வந்து வேலை நேரம் ஃப்ளெக்சிபிளாக மாற்றும்போது நீங்கள் வாய் திறந்தீங்களா, பேசுனீங்களா? இந்த கேள்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லுங்கள். நீங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருந்து கொண்டு எங்களை அழைப்பது இருக்கு இல்லையா, எங்களை அவமானப்படுத்துவீங்களா, அதை டிஃபெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க வீட்டு கதவை தட்டி இருக்கீங்க. ஆமாம், தட்டணுன்றாரு. திமுக ஆட்சி அகற்றணும், அமித்ஷா வீட்டு கதவை தட்டுறது தான் நியாயம். உங்களுக்கு திமுக ஆட்சியை அகற்றணும்னா தமிழ்நாடு எக்கேடு கட்டி போனாலும் சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். தமிழர்களுக்கு வணக்கம், இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலிலே தோழர் கனகராஜ் எழுந்திருக்கிறார். தோழர் வணக்கம். தோழர், திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை கிடையாது. கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய 4 ஆண்டு கால ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை, விலைவாசியை தட்டி கேட்க வக்கில்லாத கூட்டணி கட்சி மீண்டும் அந்த கூட்டணியில நிலைக்கணுமா அப்படின்ற பிரதான முதல் கேள்வி வச்சிருக்காரு. இதை முதல்ல எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அதாவது 2 விஷயம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மரியாதை அப்படிங்கிறத பொறுத்தளவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் மரியாதைன்னு எடுத்து, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்க்கும்போது என்ன நடக்குது, சில விஷயங்களை இந்த மாதிரி செய்ய போகிறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, மற்ற மாதிரியான விஷயங்கள், அதில் பிரச்சனை கிடையாது. சரி, மரியாதை என்பது என்ன? நாங்கள் சொல்கிற கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பது இல்லையா? சிபிஎம் சோசியலிசத்துக்காக நிற்கிது. சோசியலிசத்தை நீங்கள் அமுல்படுத்துங்கன்னு சொன்னால் எந்த ஒரு கூட்டணி கட்சியும் ஏற்றுக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு தத்துவம் வச்சுருக்காங்க. எனவே எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் எங்களுக்கும் திமுகவுக்கும் பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அது மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டும் அதனால தான் வேறு வேறு கட்சியாக இருக்குது. கூட்டணி என்கிற போதே பல்வேறு கட்சிகள் சேர்ந்தது. பல்வேறு கட்சிகளும் ஏன் ஒன்றா இல்லை? அவங்களுக்குள்ள பல்வேறு விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இது ஒரு அம்சம். இப்படி மரியாதை கொடுக்கலைன்னா நான் என்ன சொல்கிறேன், பல விஷயங்களில் இன்னும் முரண்பாடு, கருத்து வேறுபாடுகள் இருக்குங்கிறத தவிர்க்க முடியாது. ஆனால் திமுக அதனுடைய சொந்த பலத்தில் ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மசோதாவை நிறைவேற்றுறாங்க. மசோதா அறிமுகப்படுத்தப்படும், நிறைவேற்றப்படும். நிறைவேற்றப்பட்ட பிறகு ஆளுநருக்கு அப்போ தான் சட்டம் ஆகும். வேலை நேரம் குறித்த மசோதாவை அவங்க நிறைவேற்றிட்டாங்க. 12 மணி நேரம் நிறைவேற்றிட்டாங்க. நிறைவேற்றின பிறகு சிபிஎம் அதை ஏற்றுக்கலை. சிபிஎம் இப்படி நீங்கள் நிறைவேற்றினதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதற்கு முன்னாலேயும் சொன்னோம், நிறைவேற்றப்பட்ட பிறகும் சொன்னோம். எனக்கு அது குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். உண்மையாகவே ஆளுகிற அரசு ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றாங்க, அதை கொண்டு வராங்கன்னா
அதற்கு முன்னாடி கூட்டணி கட்சிகளுக்கு தெரியாது, அரசியல் புரசலா கூட செய்தி வராதா? இல்லை இல்லை, அப்படி அப்படி எந்த அரசாங்கமும் அப்படி பண்ணுறதில்ல. அது ஒரு கூட்டணி அரசாங்கமாக இருக்கும் பட்சத்தில் ஈவன் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அப்படி பண்ணது உண்மைதானே? அந்த கூட்டணி கட்சிகளை விடுங்க. இப்போ ஆளும் கட்சியாக திமுக இருக்கு. திமுக எம்எல்ஏ எல்லாத்துக்கும் இந்த மசோதா கொண்டு வர போறோம்னு சொல்லுவாங்களா என்ன? சரி, எனக்கு அப்படி இருக்கிறது மாதிரி தெரியும். சில விஷயங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, முக்கியமான மசோதா வருகிறது, கொஞ்சம் பெரும்பான்மை ரொம்ப சின்ன எண்ணிக்கையில் இருந்தால் நீங்கள்லாம் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ நீங்கள் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லுவாங்க, தயாரிப்போட வரணும் அப்படின்னு. அப்படி இல்லை என்கிற பட்சத்தில் ஆளும் கட்சியாக இருக்கிறவர்கள் தோற்று போகக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா எல்லாரும் கட்டாயம் வரணும்னு விப்பு இஷ்யூ பண்ணுவாங்க. அதை தவிர சாதாரண விஷயங்களில் கன்சல்ட் பண்ணுவாங்கங்கிறது மாதிரி எனக்கு தோணலை. சரி, பிறகு நிறைவேறிய பிறகு நிறைவேற்றினதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள. இது இன்னைக்கு நிலைமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்களில் இந்த ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸுங்கிற சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஒன்றிய அரசாங்கமும் அதை செஞ்சிச்சு. இப்போ நாங்கள் இதை இல்லைங்க, இது தவறு, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னோம். சொல்லும்போது ஆக்சுவலாக வாத பிரதிவாதங்கள் நடந்தது. மே தினத்துக்கு நீங்கள் லீவ் விட்டீங்க, சிங்காரவேலர் மே தினத்தில் கொடியேற்றினது இங்கே தான், நம்ம ஊரில் தான், 1923. இதெல்லாம் மே தின பூங்கான்னு பேர் வச்சுருக்கீங்க. இவ்வளவும் செஞ்சுட்டு இப்படி நீண்ட காலம் இந்த மே தினம் எதுக்காக கொண்டாடப்படுகிறது என்பதெல்லாம் அந்த 8 மணி நேர வேலை என்பதை பற்றியான எல்லா புரிதலையும் உள்வாங்கி கொண்ட பிறகு இப்படி வைக்கிறது சரியில்லையே அப்படின்னு சொன்னோம். இந்த 12 மணி நேரம் என்பது வளர்ச்சிக்காக அப்படின்னு அவங்க சொல்லப்பட்டது. எஸ், அது 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 உலகம் முழுவதும் பல நாடுகள் அதை நோக்கியும் போகிறாங்க, பின்னோக்கியும் போகிறாங்க. இப்படி எங்களை பொறுத்தளவில் இந்த வளர்ச்சி என்பது வெறும் பொருளாதாரம். இன்னைக்கு தமிழ்நாடு முன்னணியில் இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் ஜிடிபி வச்சு நம்ம சொல்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அதில் வித்தியாசமான மாநிலமாக இருப்பதற்கான காரணம் நீங்கள் வெறும் பொருளாதார முன்னேற்றம் மட்டும் கிடையாது. அந்த பொருளாதார முன்னேற்றத்தினுடைய பலன்கள் கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள், அதன் காரணமாக அவர்கள் பெற்றிருப்பது. சரி, நீங்கள் அப்படித்தான் பார்க்கணுமே தவிர, நீங்கள் தமிழ்நாட்டை விட ஜிடிபி ஒரு வருஷத்தில் இப்போ $5 trillion வந்துருச்சுன்னா இந்தியாவில் எல்லாரும் வளமாயிடுவாங்களா? ஒரு முதல் 100 பேருடைய சொத்து அதிகமாக இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபியை விட அதிகமாகிட்ட காலத்தில் தினசரி ஒரு 27 கோடி பேர் பட்டினியாக போகிறாங்க. சராசரியாக நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு ஒரு 31 பேர் 31 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு இந்த வளர்ச்சியவும் அதே போல் அந்த வளர்ச்சியின் பலன் கீழே கிடைக்கிறதுக்குமான ஒரு விஷயத்தை பண்ணுது. பட் இதை விட பண்ணணுங்கிறது எங்களோட அபிப்பிராயம். நிலச்சீர்திருத்தம் பண்ணுங்க, வேலை நேரத்தில் மாற்றம் பண்ணுங்க, குறைந்தபட்ச கூலியை கொண்டு வாங்க, எல்லா கருத்துக்களும் இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா, வளர்ச்சி அது அவசியம், அதனால் சில நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே வர்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேடி வரும் என்றெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் முடிவு பண்ணி அதை பண்ணுறாங்க. நாங்கள் அது தப்புன்னு சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், அதை ஏற்றுக்கொண்டு அஃப்கோர்ஸ் எங்களுடைய ஆதரவு இல்லாமலும் திமுக ஆட்சியில் தொடர முடியும். எங்கள் ஆதரவு இல்லாமலும் கூட அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதுதான் எங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அது எங்களுக்கு கொடுக்குற மரியாதை என்பது இந்த ஒரு 2 பேர் இருக்காங்க, ஆனால் சண்டை போடுறாங்க அந்த கட்சி, எனவே இதை விட்ரா பண்ணுவோம், ஒர்க்கருக்காக நிற்கிற கட்சி. அதில் உண்மையிலே பாராட்டுறோம். வேற சாம்சங் விஷயத்தில் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது, முரண்படுறோம். ஆனால் நீங்கள் என்னன்னா, எங்களுடைய பிரதான கவலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டை தாண்டி அல்லது தென் மாநிலங்களை தாண்டி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனுடைய உயிருக்கும் உடைமைக்கும் நம்முடைய எல்லா விதமான சகிப்புத்தன்மைக்கும் நம்முடைய அரசமைப்பு சட்டத்திற்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும்
ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக எழுந்து நிற்கிற பிஜேபியை எதிர்ப்பதில் திமுக வலுவா நிற்குது. நாங்கள் அதை பார்க்குறோம். எங்களுடைய இப்போ 24வது கட்சி காங்கிரஸ் நடந்தது, எங்கள் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு, அதெல்லாம் அதான் முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பிஜேபியை தோற்கடிப்பதற்காக அனைத்து பிஜேபிக்கு எதிரான வாக்குகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அறைகூவல். இந்தியா அடுத்த கட்டம் முன்னேறுவதற்கே அது அவசியமாக இருக்கிறது. அதுதான் இடதுசாரி கட்சிகளுடைய கருத்தா இருக்கு, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கருத்தா இருக்கு. இதையெல்லாம் சேர்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய சக்தியாக திமுக அந்த விஷயத்தில் முன்னால நிற்குது. இல்லை, ரொம்ப குறிப்பா திரு எடப்பாடி சொல்றது சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இல்லை, நீங்க அனுதினமும் தொடர்ந்து தொலைக்காட்சிகள்ல தொடங்கி நமக்கு அருகிலேயே பல செய்தி நடந்துட்டு இருக்கு. ரோட்ல கூட நேற்று ஒருத்தர் ஓட ஓட விரட்டி கொண்டு இருக்காங்க. சேலத்துல ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, மாணவர்கள் அந்த மாதிரி சண்டையில அடிக்கிறாங்க. கஞ்சா புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு படுமோசமாக இருக்கு. இதை எதிர்த்து நீங்க என்ன பேசிருக்கீங்க கூட்டணி? இதுதான் பிரதான கேள்வி. என்ன அழுத்தம் கொடுத்தீங்க, என்ன மாத்திட்டீங்க? அதாவது நான் என்ன கேட்குறேன், அது என்ன அஜித்குமார் இஷ்யூ, போலீஸை தப்பு பண்ணிடுச்சு இல்லையா? என்ன கேட்டோம், என்ன செய்ய முடியும்? அதுக்கு முன்னால் அதை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். போலீஸ் ரிஃபார்ம் கொண்டு வாங்க அப்படின்னு. இது அதிமுகவும் கொண்டு வரல, திமுக கொண்டுருவாங்க. ஆனால் ஒரு தவறு நடந்த உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது, கைது பண்ணுறது, கொலை வழக்கு பதிவு செய்கிறது. எனக்கு ஆக்சுவலாக சிபிஐட்ட கொடுத்ததில் உடன்பாடெல்லாம் கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் என்ன நினைக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்ன பெருசாக நம்ம இது பண்ணால் இதில் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரைட்டு சிபிஐ தானே உச்சமாக கேட்க முடியும், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. இதை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த சீர்கேடுகள் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு 4 நாளைக்கு முன்னால், 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், தீக்கதிரில் அந்த சத்தியம் தொலைக்காட்சியின் அரவிந்த் அக்ஷன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். நான் மறட்டே போயிட்டேன். அதாவது இந்த போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைப்பு, லட்சக்கணக்கான கிலோவை சீஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை கரெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 3 வருஷமோ 4 வருஷமோ எப்படி மாற்றிருக்காங்க. அதை நூற்றுக்கணக்கான டன்களாக, இது கேஜி தான் நாங்கள் பிடிச்சோன்னு எப்படி மாற்றிருக்காங்க. அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளவு? பல லட்சம் கோடிகள். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு பொதுவான தன்மையாக மாறி இருக்கிறது, கவலை தருது. திமுக அதில் தலையிடணும். பல இடங்களில் காவல்துறை சீரியஸாக இல்லைன்னு சொல்கிறோம். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே இந்த பிரச்சனையில் கவனம் இருந்தால் என்ன செய்யணும்னா, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லணும். இந்த ஊரில் இப்படி இருக்குது, இது மியர் பாலிட்டிக்ஸ். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சின்னதுரை விஷயம் வந்தது இங்கே திருநெல்வேலியில். ஒரு தலித் பையன் நல்லா படிக்கிறான்னு சொல்லி வெட்டிட்டாங்க. இவர் என்ன சொன்னார், சின்னதுரை விஷயம் மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் தினசரி கிராமங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு 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 சொசைட்டி ரிஃபார்ம் ஆகி அதை எதிர்த்த போராட்டத்தை, ஒன்று சட்டம், இன்னொன்று பிரச்சாரம், இன்னொன்று பாடத்திட்டங்களில் மாற்றம், அப்படித்தான் நம்ம வர்றோமே தவிர, நீங்கள் உடனே மந்திரம் போடுறது இருந்திருந்தால் ஜெயலலிதா மந்திரம் போட்டிருந்துருக்கலாம், எம்ஜிஆர் மந்திரம் போட்டிருந்துருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியே மந்திரம் போட்டிருந்துருக்கலாம். ஏன் போட முடியல? ப்ராப்ளம் என்னென்னா, அதில் அரசினுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாங்களா இல்லையா, நடவடிக்கை இருக்கா இல்லையா. நடவடிக்கை இல்லைன்னா அது அரசினுடைய தவறா? இப்போ சிபிஎம்மில் ஏதாவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா சிபிஎம் பார்ட்டியே தப்பு பண்ணுதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அந்த தப்பு பண்ணுறவர் மீது எந்தவித தயக்கமும் இல்லாமல் சிபிஎம் நடவடிக்கை எடுக்குது, அல்லது அரசில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய கட்சி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட நபரை பாதுகாக்க முயற்சி பண்ணுது என்று சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அரசாங்கத்தோடு பேசணும். மற்றதெல்லாம் என்னன்னா, நிர்வாக ரீதியாக இதில் சீரியஸாக தலையிடுங்க, இதில் சீரியஸாக தலையிடுங்க, இதில் சீரியஸாக தலையிடுங்கன்னு சொல்கிறத தவிர, நீங்கள் எல்லா விஷயத்தையும் இந்த கேட்டகரியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு என்கிற கேட்டகரியில் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, திமுகவில் கொஞ்சம் பேர் நீ என்சிஆர்பி டேட்டாவை எடு, ரெண்டையும் கம்பேர் பண்ணுன்னு கேட்குறாங்க. அங்கே எடப்பாடி பழனிசாமி நிற்க முடியாமல் போயிடுறாரு. ஒன்று 21 வரை நீங்கள் இருந்த காலம் வரை இது எப்படி இருந்தது, அல்லது இதர மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது, நீங்கள் கூட்டணி வச்சுருக்க இவங்களோடு ஒப்பிடுகிற போது எப்படி இருக்குது என்கிற கேள்வியோடு அது சம்மந்தப்பட்டதாக மாறிப்போகுது. ஸோ அதுதான் பியூர் பாலிட்டிக்ஸாக மட்டும் நிற்கிது. இல்லை தோழர், நான் மறுபடியும் கேட்குறேன். நீங்கள் ஒரு டேட்டாவோட இதை அணுகுனா இதற்கு ஒரு மாற்று கிடைச்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் உணர்றதுன்றது ஏதோ ஒரு பாதுகாப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் சமூகத்தில் இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நான் ரொம்ப அதை எளிமையாக நேர்மையாக அதை நான் கேட்குறேன். பயமாக இருக்குங்க. ஒரு 8:30 மணி 9 மணிக்கு ரூட்டில் நடக்க முடியல, பயமாக இருக்குது. சாலை ஓரத்தில் எந்த நேரத்தில் பக்கத்தில் டூ வீலரில் வந்து செயின் இருப்பாங்கன்னு தெரியல, யாரை வெட்டுவாங்கன்னு தெரியல, நம்மளை தள்ளி விட்டு ஓடி போய் யார் வெட்டுவாங்கன்னு தெரியலன்ற பயம் மக்கள்கிட்ட இருக்கு. இப்போ நீங்கள் நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் என்னை வெட்டிட்டா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இல்லை ஒன்று நீங்கள் போலீஸோட வரணும், இல்லை நான் போலீஸோட வரணும். இல்லை, அதாவது சட்டம் ஒழுங்கு என்பதனுடைய பொருள் என்னன்னா, சொசைட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கடந்த எந்த காலத்திலையும் இல்லாத அளவுக்கு பெண் குழந்தைகள், சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது அல்லது பாலியல் சீண்டல் நடப்பது என்பது அதிகமாக இருக்கு. இந்த விஷயத்துக்கு நாளைக்கு திமுக கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம், சரியாயிருமா? ஸோ கலாச்சார தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல மாற்றங்களில் மிக மோசமான மாற்றங்களில் ஒன்றாக இது வந்து நிற்கிது. இதை உடனே நீங்கள் இதை பண்ணலை, இது ஒரு அரசாங்கத்தின் மீது குறை சொல்வது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி என்னென்னா, அதில் அரசாங்கம் வழக்கு பதிவு செய்வது, நடவடிக்கை எடுப்பது, தண்டனை பெற்றுத்தர முயற்சிப்பது என்று இல்லைன்னா நீங்கள் அப்போ தான் கேள்வி கேட்கணும். மன்னராட்சியில் மக்கள் மன்னரிடம் வேண்டுதல் வைக்கிறார்கள், எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மன்னரை கேட்குறாங்க. இப்போ மக்களாட்சின்னு வந்த பிறகு அரசாக இருக்கக்கூடிய அரச மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அரசு மக்கள் கேள்வி கேட்பதன் சார்பாக எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்குறாரு. பாதுகாப்பு இல்லை, என் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியிலன்னு கேட்குறாரு. இது அரசியலாக மட்டும்தான் புரிஞ்சுக்கணுமான்னு நான் கேட்குறேன். இல்லை, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, அவர் சொல்கிற சம்பவங்களை நான் மறுக்கவில்லை. கட்டாயமாக இது அதிகமாக இருக்குது இந்த காலத்தில். சாதாரண மக்களுடைய கண்ணுக்கு தெரியும். காலம்ன்றீங்கன்னா இந்த ஆட்சி காலத்தில், இந்த ஆட்சி காலத்தில் இல்லை, நான் அது ஒரு ட்ரெண்டாக நான் பார்க்குறேன். சமீப காலத்தில்னா கடந்த 10-15 ஆண்டுகளில் ஸ்லோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வன்முறை அல்லது போதை பொருள் இது அதிகரிச்சுக்கிட்டே வருது. அப்போ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு உரிய வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அதில் அந்த இடத்துல நான் உடன்படுறேன். நீங்கள் மு.க. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார், அவர் தான் காரணம்னு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு உங்களுக்கு ஆதாரங்களோடு தான் நீங்கள் பேச முடியும். குற்றவாளிக்கு பயம் இல்லைன்றாரு. குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு ஆளுகிற முதல்வரை பார்த்தா பயம் இல்லைன்றாரு. எத்தனை குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? நூற்றுக்கணக்கானது. சரி, அப்போது பழனிசாமி பாதுகாப்பாளர்னு நினச்சாங்களா? அவங்க கிடையாது. அதை அப்படி சொல்லுவீங்களா? நான் ஒரு காலமும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். பட் உங்கள் கவனத்துக்கு வந்த பிறகு நீங்கள் ஏன் தயங்கினீங்க என்பது மட்டும்தான் நான் சொல்லுவேனே தவிர, அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பொறுப்பில் இருந்ததுனால தான் இவ்வளவு நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, அஃப்கோர்ஸ் அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஒன்ஸ் வெளியே வந்தோன்னா அந்த பொண்ணு வாயை அடைக்கிறது மாதிரி பேரை வெளியே விட்டீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தொடங்குது உங்கள் தவறுன்னு சொல்லுவேன். எனவே நீங்கள் ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன் எப்போதுமே மக்களுடைய நலனை பற்றி கவலைப்படுகிற ஒரு அரசியல்வாதி எப்போதுமே என்ன பண்ணுவார்னா, காரண காரியங்களை சரியாக முன் வைப்பார். அது மக்கள் மேலே உள்ள அக்கறை. நீங்கள் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, மக்கள் மீது அக்கறை இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன செஞ்சாலும் சரி ஸ்டாலின் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு போகிற போக்கில். இப்போ நீங்கள் கேரளாவில் ஒரு காக்கை ஏதோ ஒரு வளையலை தூக்கிட்டு போயிடுச்சு, ஒரு கூடில் வச்சுருந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காணாமல் போன வளையல் கம்யூனிஸ்ட் ஆட்சி காலத்தில் கிடைத்து விட்டது. காக்காய் கூட இப்போது தான் இப்படி பேச முடியுமா? இப்படி கதை கட்ட முடியுமா? இது 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 நியாயம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் எது லேப்ஸ், எது நீங்கள் பாதுகாக்கிறீங்க, எதில் நீங்கள் தவற விடுறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அரசியல் பேசுவீங்க,
ஆனால் உங்கள் மக்கள் மீதான அக்கறையை பிரதிபலிப்பதாக அது இருக்காது. அதனாலதான் இந்த புரிதலோட மக்கள் இருக்காங்க. மக்கள் தனக்கான எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சை சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும். இவர் உங்களுக்காக பேசலைன்னு சொல்லணும். சின்னதுரை தாக்கப்பட்ட விஷயத்தில் யார் குற்றவாளி, அதுக்கு காரணம் என்னன்று இவர் பேசினாரான்னு கேட்கணும். ஒரு 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 41 பேர் பல் பிடுங்கப்பட்ட போது அவர் அதுக்கு எதிராக, எனக்கு கூட இப்போவும் திமுக அரசாங்கம் இன்னும் பெட்டராக அந்த கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தீர்கள், ஏன்னு கேட்குறேன். உங்கள் கட்சிக்காரரா யார், பல்வீர் சிங் உங்கள் கட்சிக்காரரான்னு நான் கேட்குறேன். ஏன் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க? நீங்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு தொழிலாளர்கள் மீது அக்கறை இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கட்டும், எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் நீங்கள் வேலை நேரம் ஃப்ளெக்சிபிளாக மாற்றும்போது நீங்கள் வாய் திறந்தீங்களா, பேசுனீங்களா? இந்த கேள்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணும். நீங்கள் சிபிஎம்மோ அல்லது விசிகாவோ அல்லது சிபிஐயோ எல்லாரும் சேர்ந்து வேலை நேரம் ஃப்ளெக்சிபிளாக மாற்றுவதை நாங்கள் ஏற்கவில்லை. நீங்கள் சொல்கிற வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வேணும், ஆனால் அதே சமயத்தில் இது கிடையாது, இது பாதிக்கக்கூடாது என்பதை நாங்கள் முன்வைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் அதில்? எனவே தான் நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் பேசுகிறாரே தவிர அந்த அரசியல் மக்கள் நலனில் இருந்து அல்ல என்பதை நான் சொல்ல வரேன். ரத்தன கம்பளத்தோட உங்களை கூப்பிடுறாரு, வெத்தலை பார்க்குறாரு. ரத்தன கம்பளத்தோட திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியையும் விசிகாவையும் அழைக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த அழைப்பை கொண்டாடிடலாமா, எப்படி பார்க்கலாம் இதை? அதாவது தப்பாக தான் சொல்லுவேன், பெட்டு கட்டுறியான்னு கேட்குறாரு அவர். நான் தப்பாக தான் பேசுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன சொன்னார்? கம்யூனிஸ்டுகள் காணாம், முகவரி இல்லை அப்படின்னு சொன்னாரா? நம்பர் 1. 2வது, கம்யூனிஸ்டுகள் பிஜேபியோடு சேருவாங்கன்னு அவர் நினைக்கிறாரா? பிஜேபியும் கம்யூனிஸ்டுகளும் ஒரே அணியில், அது எங்களை அவமானப்படுத்துறது. ஆக்சுவலாக நீங்கள் ரத்த கம்பளம் விரிக்கிறது அடுத்து இருக்கட்டும், நீங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருந்து கொண்டு எங்களை அழைப்பது இருக்கு இல்லையா, எங்களை அவமானப்படுத்துது. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நிச்சயமா அவருக்கு அந்த புரிதல் இருக்கா? அவருக்கு எதை திண்டா பாத்தியம் தீரும்னு அவர் நினைக்கிறது வேற. ஒரு கருவாட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறார். ஏன்னா சாம்பாரில் கருவாட்டையும் சேர்த்து போட்டு மொத்தமாக பார்த்துக்கலான்னு அவர் நினைக்கிறதுல அது ஒன்றும் தப்பு இல்லை. அவன் சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறான். நான் அது சாத்தியமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். எப்படி ஒரு ஒரு பாஜக கூட்டணியில் உட்கார்ந்து கொண்டு கம்யூனிஸ்டுகள் நீங்கள் வாங்க அப்படின்னு கேட்குறதுக்கான அந்த அறியாமை என்று சொல்வதா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நல்ல நோக்கம் இல்லை பார்க்க. என்ன நல்ல நோக்கம்? நான் சொல்கிறேன், நீங்கள் ரத்தன கம்பளம் எனக்கு விரிப்பது இருக்கட்டும், இந்தியா முழுவதும் இரத்த கம்பளத்தை விரித்திருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதை டிஃபெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க வீட்டு கதவை தட்டி இருக்கீங்க. ஆமாம், தட்டணுன்றாரு. திமுக ஆட்சி அகற்றணும், அமித்ஷா வீட்டு கதவை தட்டுறது தான் நியாயம். உங்களுக்கு திமுக ஆட்சியை அகற்றணும்னா தமிழ்நாடு எக்கேடு கட்டு போனாலும் சரி என்று முடிவெடுக்கிற நீங்கள் எப்படி தமிழகத்தின் நலனோடு இருக்க முடியும்? உங்களுக்கும் திரு மு.க. ஸ்டாலினுக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்குள்ள பகை இருந்தால் நீங்கள் வேற எங்கேயாவது தேர்த்துக்கங்க. அதுக்கு தமிழ்நாட்டை காவு கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். இதே திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது இனிச்சு தானே கேட்குறேன். சரி, நான் அதான் சொல்கிறேன். இல்லை ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத பார்க்குறேன் இந்தியாவினுடைய வரலாற்றில். ஒன்று, ஆரம்ப காலகட்டத்தில் பிஜேபியை நான் கலைஞர் ஜென்டில்மேன் வாஜ்பாயின்னு சொன்னதை நான் ஏற்றுக்கலை. பிஜேபியினுடைய ஒவ்வொரு காலத்துக்கும் தகுந்த மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி வாஜ்பாய் இருந்தபோது பிரதமராக இருந்தால் இதைவிட பவ்யமாக நடந்து கொண்டு இருப்பார். வாஜ்பாய் இன்னைக்கு இருந்தால் அதை விட மோசமாக, நரேந்திர மோடியை விட மோசமாக அவர் நடந்து கொண்டு இருப்பார் என்பதுதான் என்னுடைய அசஸ்மெண்ட். நீங்கள் விரியன் பாம்பு குட்டியில் நேற்று பிறந்தது முந்தா நாள் பிறந்தது என்கிற வேறுபாடே கிடையாது. அது முழுவதும் RSS விஷமேற்றப்பட்ட விஷ பாம்புகள். அவற்றில் வேறுபாடை பார்க்க முடியாதுங்கிறது என்ன. ஆனால் ஆரம்ப காலத்தில் நீங்கள் ஜனசங்கத்தையோ அல்லது சங் பரிவாரையோ பார்த்த பலரும் ஒரு கட்டத்துக்கு பின்னால் அதனுடைய உண்மையை உணர்ந்து கொண்ட பிறகு பல பேர் வெளியே வந்திருக்காங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த உண்மையெல்லாம் வெளிப்பட்ட பிறகு நீங்கள் திரும்ப போய் அங்கே சேர்றீங்க. அதுதான் என்னோட பிரச்சனை. ஆரம்ப காலத்தில் இருந்தபோது பிஜேபியோட போனபோது திமுகவை நாங்கள் விமர்சித்திருக்கிறோம். பட் நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் லெஃப்ட் பார்ட்டிஸுக்கு வெளியே வலுவாக பிஜேபியை எதிர்த்து RSSஐ எதிர்த்து பேசுகிற இந்த ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இது மாதிரி ஒரு கட்சியை நீங்கள் இந்தியா முழுவதும் சொல்ல முடியாது.
நான் உறுதியாக இப்போ லெஃப்ட் பார்ட்டிஸ் அதனுடைய டாக்குமெண்ட்டில் அதை தான் எழுதி வச்சுருக்கு, அதோடைய ப்ரோக்ராமில் எழுதி வச்சுருக்கு, இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கு. இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளில் நீங்கள் ஒரு கட்சி சொல்லுங்கள் அந்த மாதிரி. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இந்தியா கூட்டணி என்பதற்கான அந்த நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரு, அது வந்து போன 2019 தேர்தலில் இருந்து 2024 தேர்தலில் அதில் குணாம்ச ரீதியான மாற்றம் வந்ததில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திமுக தலைமையிலான இந்த அணிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு என்பதை மறந்துடக்கூடாது. மைனஸ் திமுகன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ரொம்ப நேற்று முந்தா பேசுனதை நேற்று மம்தா பானர்ஜி இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் இதில் முன்னோடியாக நின்று தமிழ்நாடு பேசுதா இல்லையா, திமுக பேசுதா இல்லையா, வா ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லுதா இல்லையா, பிரதமரை சேலஞ்ச் பண்ணுதா இல்லையா, இந்துத்துவ கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்லுதா இல்லையா, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பேசுகிறாங்களா இல்லையா? நான் அதில் எனக்கு எங்களுடைய நிலைப்பாட்டோடு அது ஒத்துப்போகுது, பொருந்தி போகுது, அதனால தான் நிற்கிறோம். பட் நீங்கள் எனவே அன்னைக்கு திமுக செய்தது சரியில்லை என்று தான் நான் இப்போதும் சொல்லுவேன், அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இன்னைக்கு திமுக இவ்வளவு வலுவாக எதிர்க்கிற போது நீங்கள் அதோட நீங்கள் உங்களால் என்ன சொல்ல முடியல, ஆமாம் பிஜேபி நல்ல கட்சி அதனால் சேர்ந்துருக்கோன்னு உங்களால் சொல்ல முடியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திமுக இருக்கக்கூடாது, திமுக அன்னைக்கு திமுக இருந்துச்சுல அப்படின்னு சொல்லித்தான் உங்களால் நியாயப்படுத்த முடியுது. நீங்கள் வந்து இப்போ கூட பேசியிருக்காரு, நான் போனேன் அந்த 100 நாள் வேலைக்கான காசை நான் சொல்லித்தான் கொடுத்தாங்க. இப்போ 7 மாதம் நிப்பாட்டி வச்சுருந்தது நீங்கள் சொல்லியா? ஜனவரி மாதம் 12, 13 முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுறார், 1056 கோடி ரூபா பாக்கி இருக்குது, எம்என் ரேகா இதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது உடனடியாக கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிச்சயமாக ஒரு மாதத்தில் 1000 கோடி இல்லை, 2 மாதமோ 3 மாதமோ இருக்கும். அதுக்கு பின்னால் மே மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் பணம் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு 4 மாதம், அந்த பக்கம் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 2 மாதம், 6 மாதம். அப்போ 6 மாதம் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதாரண மக்கள் பாக்கெட்டில் அந்த காசு விழுந்தாதான் என் தட்டில் சோறு விழும் என்று இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கிராமப்புற மக்கள் எக்கேடும் கிடட்டும்னு நினச்சாரா? அவ்வளோ பெரிய ரசவாதம் தெரிஞ்சவர் எதுக்காக வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் 75-60 ஆக்குனீங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், ஆனால் நாங்கள் 7000 சொச்சம் கோடி கொடுத்துருக்கோம். டிசம்பர் 3, 2020 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுதிய கடிதம் இன்றைக்கும் நீங்கள் அவரும் போட்டிருக்காரு, இணையத்தில் இருக்க, எடுத்து பாருங்கள். ஏன் நீங்கள் வந்து அடுத்தவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது காசு வாங்கி கொடுக்குற நீங்கள் ஏன் காசு வாங்கி கொடுக்க முடியல? ஏன் இப்போ வந்து இதுக்கு உங்களால் சமக்கிர சிக்ஷா அபியான் பைசா வாங்கி கொடுக்க வேண்டியதானே? 2152 கோடி ரூபா பாக்கி இருக்குல்ல, வாங்கி கொடுக்க வேண்டியதானே? ஏன் நீங்கள் அடிக்கல் நாட்டது? அந்த திட்டம் நிறைவேறினால் நீங்கள் தான் அது அந்த திட்டத்துக்கு நிறைவேற்றுறீங்கன்னு சொல்லுவாங்க, நீங்களும் அமித்ஷாவும். 2021 அடிக்கல் நாட்டிங்க, 22, 23, 24 என்னாச்சு? சண்டை போட்டு தானே. கொஞ்சம் தயவு பண்ணி அந்த எய்ம்ஸுக்கு அப்படி வாங்கி கொடுத்துருங்களேன், கொஞ்சம் தயவு பண்ணி தமிழ்நாட்டினுடைய அந்த ரயில்வே திட்டங்கள் இருக்குல்ல, அது கொஞ்சம் பணத்தை வாங்கி கொடுத்துருங்களேன், கொஞ்சம் தயவு பண்ணி தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு ஒன்றிய அரசினுடைய நிறுவனம் வேலை கொடுக்கறது மாதிரியான ஒரு நிறுவனத்தை நீங்கள் கொஞ்சம் உருவாக்கி காட்டுங்களேன். ஏன் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும் அரசியலுக்காக பேசுகிறாரே தவிர ஒன்று அவர் காலத்திலேயே பணம் வாங்க முடியாதவர். சரி, அதை எத்தனை தடவை அமித்ஷாவை டெல்லியில் சந்திச்சார்? அவர் ஒரு முறை தானே சந்திச்சாரு, அது மாறி மாறி ஒரு முறை தானே. தமிழ்நாட்டினுடைய நலனை கேட்கப் போகிறவர் பகிரங்கமாக நான் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையை கேட்கப் போகிறேன், இந்த ஏர்போர்ட்டில் சொல்லலாம், அந்த ஏர்போர்ட்டில் சொல்லலாம், இல்லை எங்கள் ஆஃபீஸு கட்டி பார்க்க ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் ஆஃபீஸ் கட்ட பார்க்க போகிறேன்னு சொல்கிறது உங்களுக்கு பெருமையா? தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த பணத்தை கேட்க போகிறேன் என்று சொல்வது பெருமையா? உண்மையை சொல்லிட்டு போயிருக்காரு, ரொம்ப வெளிப்படையாக உண்மையை சொல்லிட்டு போயிருக்காரு. கரெக்ட். அப்போ வெளிப்படையாக சொன்னால் அப்போ காசு கேட்க போனது பொய்ன்னு ஆயிடுதா? அப்போ நீங்கள் வெளியே வந்து என்ன சொல்லியிருக்கணும், தமிழ்நாட்டினுடைய நலன்களை எல்லாம் நாங்கள் கோரிக்கை வச்சோம், அதுக்கு எதுக்கு மாறி மாறி காரில் போகணும்? வெள்ளந்தியாக பேசின மனிதருக்கு வந்து சோதனை ஆகிடுது. வெள்ளந்தி இல்லை, அதாவது
ஏகப்பட்ட பொய் பேசும்போது எந்த பொய்யை எப்போ பேசணும்னு அவர்னால ஞாபகம் வச்சுக்க முடியல. அதனால் வரக்கூடிய பிரச்சனை. ஒரு வெள்ளம் திட்டத்தர் கிடையாது. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.